எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக 5 விதமான சிறுதானிய வகைகள் கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிடலாமா? விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுவோம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுமதி. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையும் மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப சத்தான அரிசி. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் எல்லாருமே நிறைய சாதம் கூட செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த மாதிரி நம்ம கடையில் கேட்டோம்னாலே கிடைக்கும். இது வாங்கி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நான் இப்போ ஒரு உலக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மாவிளக்கு மாவு எடுக்கிற மாதிரி மிக்சியில் அடித்து இந்த மாதிரி மாவு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாவு வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாவை வறுத்து எடுத்துக்கணும். நான் அதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை கொட்டி நம்ம வெதுப்பி எடுத்துக்குவோம். நான் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து மாவு வச்சு இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக மாவு வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய சத்து இருக்குது. இப்போ தான் நம்ம அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. இப்போ அதனால் நம்ம இதை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு எல்லாருக்கும் காட்டலாம். இதில் ரொம்ப சத்து இருக்குது. அதனால் நம்ம எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியானது. அதனால் இதை வச்சு அப்போ தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாம், நீ மேக்கப் பண்ண போயிட்ட, நான் பேரை ரெடியாகி வந்துட்டேன். அதனால் நானும் பேரனும் நாங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஓகேவா?
பிரச்சனை இல்லை. இல்லைடா செல்லம், இது அரிசியே கலர் தான், சிகப்பு கலர் தான், அதனால் மாவும் சிகப்பாக தான் இருக்கும். நம்ம இதை வச்சு இப்போ கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு படைக்கலாமா? இப்போ மாவு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இதை இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி இதை வந்து பிணைஞ்சிடலாம். அப்போதான் நல்லா மாவு பிணைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டணும். அப்போதான் மாவு பிணையணும். மாவு நிறைய இருக்குல்ல, அதனால் எல்லாமே ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிருக்கும். சுட்டுதான் கிடக்கு அப்பத்தாவுக்கு. ஆனால் என்ன செய்கிறது, அப்பத்தா பிணைஞ்சிட்டு கொழுக்கட்டை பண்ணணுமே, அதனால் பிணைஞ்சிட்டு இருக்கேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கு சுடு, அப்பத்தாவுக்கு சுடாது. எப்படி சுடுதா? சுடுதா? இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டலாமா? வந்துருச்சு. இந்த பாப்பா சூப்பராக உருட்டிட்டா. அந்த தட்டில் வைங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து உருட்டுங்க. ஜெய்ஸ்ரீ சூப்பராக உருட்டுறாளே. ஜெய்ஸ்ரீ யஷ்வந்த் 2 பேரும் சூப்பராக உருட்டுறாங்களே. சரி உருட்டுங்க, அப்பத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வேகமாக கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி சூடாயிருச்சு. நான் வந்து இலையை போட்டு வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் இலையை போட்டாச்சு. இந்த மாதிரி நான் தட்டில் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ வந்து வேக விடணும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதை எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டையை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு கொழுக்கட்டை. இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ கடாய் வைக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணணுங்கிறத தான் காட்ட போகிறேன். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டையை அப்படியே தாளித்து விட போகிறோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இப்போ கொழுக்கட்டை செஞ்சோம்ல, அதை நம்ம இப்போ தாளித்து அந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூ எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு நான் வந்து அப்போ தான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட போகிறோம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து
நம்ம வந்து வெடிக்க விடுவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, உளுந்தம் பருப்பும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வரமிளகா ஒரு 5 பிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு ஒரு கிண்டிடுவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பூ போட்டு கிண்டுவோம். ஒரு மூடி தேங்காய் பூ திருகி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நம்ம இதில் கிண்டிடலாம். எல்லாரும் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு அதிலே போட்டு பிடிப்பாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு இந்த தேங்காய் பூலாம் வதக்கிட்டு இதில் கொழுக்கட்டையை போட்டு கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். எடுத்து போடு. இப்போ வந்து உருண்டையை எடுத்து நம்ம தேங்காய் பூவோடு போட்டுடலாமா? போடு போடு, எடுத்து போடு, எடுத்து போடு. ரெண்டாக எடுத்து போடு. வெரி குட். இதெல்லாம் நிறைய அள்ளி போட்டா. சூப்பர். அப்புறம் என்ன வச்சுரு. இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி வைக்கணும். ஆமாம், நம்ம தேங்காய் பூ எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம்ல மாப்பிள்ளை சம்பா அரிசி, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதோட ஸ்மெல்லே நல்லா இருக்குது பாருங்கள். தேசி உனக்கு பிடிச்சிருக்கா? நம்ம இதை வந்து எடுத்து இப்போ சாமிக்கு டெக்கரேட் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுடலாமா? பிள்ளையாருக்கு கொழுக்கட்டைனா தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆவணி மாதம் வந்தாலே விநாயகர் சதுர்த்தி வரும். அப்போ எல்லார் வீட்லேயுமே சந்தோஷமாக விநாயகருக்கு கொழுக்கட்டையெல்லாம் நிறைய பண்ணி வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சுண்டல் வச்சு எல்லாரும் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. நம்மளும் இப்போ அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு தான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம சாமி கும்பிடலாமா? பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இதை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலங்கை துங்க கரிமுகத்தூமணியே தங்க தமிழ் எனக்குத்தான்.
சூப்பராக இருக்கா கொழுக்கட்டை? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சேச்சி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்ப அயன் சத்து உள்ளது. இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஒரு நாள் முழுக்க கூட நமக்கு வந்து பசி எடுக்காது. அவ்வளோ சத்தான ரைஸ் இது வந்து. இதில் நம்ம சாதம் கூட வடித்து சாப்பிடலாம். ஆனால் முன்னோர்கள் வந்து இதை தான் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. இது வந்து மழை காலத்தில் கூட அழியாத ஒரு நெற்பயிர்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இதை ரொம்ப விளைய வச்சாங்க. இப்போ அது ரொம்பவே அரிதாயிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது இப்போ வந்து ரேராக கிடைக்கிறதுனால நம்ம கடையில் வாங்கி இப்போ நான் வந்து உங்களுக்கு இது புதுசாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பிள்ளைகளுக்கு ரொம்பவே சத்தான ஒரு உணவு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். நம்ம கன்னிமணிய சேனலில் சொல்லுங்கள் எல்லாருக்கும்.